जय पराशक्ति महामाई की जय. प्रार्थने पाडलमा. நமஸ்காரம். இன்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே பொன்னவிர் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அண்ணனல் அணிவயல்கள் எங்கள் ஆடுகள் மாடு குதிரைகளும் இனவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம். எமுயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மைனல் சிவசக்தி எம்மை அமரர்தம் நிலையினிலாக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். जय पराशक्ति महामाई की ஜெய். அன்னையின் அருளாலே இன்றிலிருந்து மகாகவி பாரதியினுடைய பிரசித்தமான ஒரு பாடல் தொகுப்பாகிய கண்ணன் பாட்டு தொகுப்பில் உள்ள பாடல்களில் ஒவ்வொன்றாக இயன்றளவு அது வெறும் விளக்கம் இல்லை, அதை ரசிக்க முயல்வோம். அதுல கண்ணன் என் சேவகன் என்கிற பாடலை தேர்ந்தெடுத்து அதற்கு விளக்கமளிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார் திருமதி கௌசல்யா. ரொம்ப சந்தோஷம்மா. கௌசல்யா சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். சொல்லுங்க. இந்த பாடல் எடுக்க தூண்டுதலா இருந்தது. ஒரு தொலைக்காட்சி தொடர் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல கிருஷ்ண சுதாமா கதை வருது. அதுல ஒரு பகுதியா சுதாமா ஒரு கட்டத்துல கிருஷ்ண பக்தி மட்டும் போதும், கிருஷ்ணர் கொடுத்த எதுவுமே வசதிகள் எனக்கு தேவையில்லை, அரண்மனை போன்ற வீடு எனக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்துடுறாரு. எந்த வசதியுமே தேவையில்லை, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணர் மட்டும் போதும் எனக்கு அப்படின்ட்டு. வெளியில ஒரு சின்ன குடிசையில இருக்காரு. எப்பவும் போல பிக்ஷை எடுத்து சாப்பிடுறாரு. கிருஷ்ணருக்கு இதை பார்க்க வருத்தமா இருக்கு. அவங்க மனைவி அவரோட வர மறுத்துடுறாங்க, சுஷீலா. அப்போ கிருஷ்ணருக்கு இதை பார்க்க வருத்தமா இருக்கு. அவரு 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், கணவன் மனைவி 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவரு சுஷீலாவோட வீட்டுல சேவகன் மாதிரி ரூபத்துல போய் வேலை பார்க்கறாரு அவங்க வீட்டுல. அப்போ சுஷீலா நல்லா வேலை வாங்குறாங்க, பயங்கரமா வேலை வாங்குறாங்க. அப்போ சுதாமாக்கு இது தெரிஞ்சு போயிடுது, கிருஷ்ணர் அங்க இருக்காரு அப்படின்னோடனே. பிரபு, நீங்க இங்க இருக்கீங்களே, நான் சொல்ல போறேன் சுஷீலா கிட்ட அப்படின்னு சொல்றாரு. இல்ல, சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிடுறாரு கிருஷ்ணர். அப்போ சத்தியம் பண்ணிட்டு மறுபடி பொறுக்க மாட்டாம போய் சுஷீலா கிட்ட சொல்லிடுறாரு சுதாமா. அப்போ சுஷீலா கிருஷ்ணர் எங்க, இவன் எங்க, முரளி, இந்த முரளி எங்க அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறமா கடைசியில கிருஷ்ணர் அவருடைய தரிசனம் கொடுத்து 2 பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி கதை வருது. அப்போ அவரு வேலை வாங்குற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வருத்தமா இருக்கும், கிருஷ்ணர் வேலை வாங்குறது. அப்பதான் பாரதியார் பாட்டு பார்க்கும்போது இது அந்த ஞாபகம் வந்தது. அதனால இதை செலக்ட் பண்ணேன், இந்த கண்ணன் என் சேவகன். இந்த பாட்டு புரியுற மாதிரிதான் இருக்கு, ரீட் பண்ணா ஈஸியா தான் இருக்கு. விளக்கம் உங்ககிட்ட இருந்துதான் கேட்கணும். நான் சொல்றது இல்ல, நான் பாடல் வாசிச்சிடுறேன். பாடல் வாசிச்சிடுறேன். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார். வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். ஏனடா நீ நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேள் இருந்து பல்லால் கடித்ததென்பார். வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார்.
பாட்டியார் செத்துவிட்ட 12ஆம் நாள் என்பார். ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்க வேறு செய்வார். தாயாதியோடு தனியிடத்தே பேசிடுவார். உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊரம் பலந்துரைப்பார். என் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் உரசறைவார். சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர். சேவகர் இல்லாவிடிலோ செய்கை நடக்கவில்லை. இங்கிதனால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். மாடுகன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன். வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன். சொன்னபடி கேட்பேன், துணிமணிகள் காத்திடுவேன். சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டிசைத்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திடுவேன். காட்டு வழியானாலும் கள்ளர் பயமானாலும் இரவிற்பகலிலே எந்நேரமானாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை. தேவரீர் தம்முடனே சுற்றுவேன், உங்களுக்கோர் துன்பமுறாமற் காப்பேன். கற்ற வித்தை ஏதுமில்லை காட்டு மனிதன் ஐயே, ஆன பொழுதும் கோலடி குத்துப்போர் மற்போர் நான் அறிவேன். சற்றும் நயவஞ்சனை புரியேன் என்று பல சொல்லி நின்றான். ஏது பெயர் சொல் என்றேன். ஒன்றுமில்லை, கண்ணன் என்பார் ஊரில் உள்ளோர் என்னை என்றான். கட்டுறுதியுள்ள உடல், கண்ணிலே நல்ல குணம், ஒட்டுறவே நன்றா உரைத்திடுஞ்சொல், ஈங்கிவற்றால் தக்கவன் என்றுள்ளத்தே சார்ந்த மகிழ்ச்சியுடன் மிக்க உரை பல சொல்லி விருது பல சாற்றுகிறாய். கூலி என்ன கேட்கின்றாய் கூறு என்றேன். ஐயனே, தாலி கட்டும் பெண்டாட்டி சந்ததிகள் ஏதுமில்லை. நானோர் தனியாள். நரை திரை தோன்றாவிடினும் ஆன வயதிற்கு அளவில்லை. தேவரீர் ஆதரித்தால் போதும் அடியேனை. நெஞ்சிலுள்ள காதல் பெரிதனக்கு காசு பெரிதில்லை என்றான். பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்றெனவே கண்டு மிகவும் களிப்புடனே நான் அவனை ஆளாக கொண்டு விட்டேன். அன்று முதற்கொண்டு நாளாக நாளாக நம்மிடத்தே கண்ணனுக்கு பற்று மிகுந்து வரல் பார்க்கின்றேன். கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது. கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான். வாய் முணுத்தல் கண்டறியேன். வீதி பெருக்குகிறான், வீடு சுத்தமாக்குகிறான், தாதியர்சை குற்றமெல்லாம் தட்டி அடக்குகிறான். மக்களுக்கு வாத்தி வளர்ப்புத்தாய் வைத்தியனாய் ஒக்க நயங்காட்டுகிறான். ஒன்றும் குறைவின்றி பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி பெண்டுகளை தாய் போல் பிரியமுற ஆதரித்து நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்று சொன்னான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எனதகத்தே கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய். செல்வம், இளமாண்பு, சீர், சிறப்பு, நற்கீர்த்தி, கல்வி, அறிவு, கவிதை, சிவயோகம், தெளிவே வடிவாம் சிவஞானம் என்றும் ஒளிசேர் நலமனைத்தும் ஓங்கி வருகின்றன காண். கண்ணனை நான் ஆட்கொண்டேன், கண் கொண்டேன், கண் கொண்டேன். கண்ணனை ஆட்கொள்ள காரணமும் உள்ளனவே. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். நன்றி. நல்ல அருமையா படிச்சீங்கம்மா. கண்ணன் என் சேவக்கன். இந்த கண்ணன் பாட்டில் மொத்தம் 23 பாடல்கள் இருக்கின்றன. எனக்கு எப்படியும் மனசில் 44ன்னு பதிஞ்சிருந்தது, 23. இதில் கண்ணனை தோழனாக, தாயாக, தந்தையாக, சேவகனாக, அரசனாக, சீடனாக, சர்க்குருவாக, சிறு குழந்தையாக, விளையாட்டு பிள்ளையாக எல்லாம் அந்தந்த நிலையிலே வைத்து பார்க்கின்றார். அதுபோக கண்ணன் என் காதலன் என்று 5 பாடல்கள் செய்திருக்கின்றார். அப்புறம் காதலன் என்று சொல்லும் பொழுது இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் பழகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி
அப்புறம் விவாகம் செய்து கொண்டு விட்டார். வெறும் கணவன் சொல்லாமல் காந்தன் அப்படிங்கிற, கண்ணன் என் காந்தன் அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் கண்ணம்மா என் காதலி என்று 6 பாடல்கள் இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு 6 12 பாட்டு இந்த நாயக்கன் நாயக்கி பாவத்துக்கே கொடுத்து விடுகிறார். அப்புறம் கண்ணன் என் ஆண்டான், கண்ணன் என் சேவகன், அதுக்கு நேர்மாறாக கண்ணன் என் பிரபு என் ஆண்டான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் கண்ணம்மா என் குல தெய்வம் அப்படின்னு முடிக்கிறார் இந்த தொகுப்பை. அன்னை நருளால் இதில் முடிஞ்சால் இந்த 23 பாடல்களையும் பார்ப்போம். இப்போது இன்றைக்கு கௌசல்யா தேர்ந்தெடுத்த பாடல் கண்ணன் என் சேவகன். இதுக்கு காரணமாக இருந்த ஒரு கதையை அவங்க சொன்னாங்க. இது எதில் இருக்குதுன்னு தெரியல, பாகவதத்துலலாம் இப்படி சொல்லலை. சுஷீலா அப்பாவும் பேருக்கு ஏற்றபடி நல்ல சீலம் உடைய பெண், நல்ல மனைவி, குழந்தைகளெல்லாம் காப்பாற்றணுமே, அவர்களுக்கு உணவு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணர்கிட்ட போய் ஏதாவது கேட்டுக்கொண்டு வாருங்கள்னு அனுப்பினான். மற்றபடிக்கு அவளும் பக்தி மிக்கவள் தான். இந்த கதையில் இப்போ நீங்கள் சொன்ன கதையில் புதுமையாக இருக்குது. சரி, அதில் புதுசாக தான் இருக்கும்பா இது. ஆமாம்மா, இது நான் இப்போதான் கேள்விப்பட்டேன். அந்த சீரியல் அந்த மாதிரி காமிக்கிறேன். அதுதான். அதனால் இதனுடைய ஆத்தென்டிசிட்டிம்பாங்க இல்லையா, இது எவ்வளோ தூரம் இது உண்மைத்தன்மை இதில் இருக்குது, சரியாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. இது யாருடைய கற்பனை, எப்போ இது முதல்ல எழுந்ததுங்கிறது நமக்கு தெரியல. இருக்கட்டும். இப்போது பாரதியாருக்கு கண்ணன் சேவகனா எப்படி இருந்தான் அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு எடுத்த எடுப்பில் 4வது பாடலாக கண்ணனின் சேவகன்னு வச்சிருக்கிறார். இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ உறவுகள் ஏற்பட்டிருக்கே, அத்தனையுமாக வந்திருப்பவன் அவன்தான். தாயும் நீ தந்தையும் நீ என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ என்று தாய்மானவர் சொல்லுகிறார். எல்லா பக்தர்களுமே அப்படி தான் உணர்கிறார்கள். ஆனால் யாருமே நீ என்னோடய வேலைக்காரன் அப்படின்னு சொல்கிறது இல்லை, அப்படி நினைக்கிறது இல்லை. பகவானை வேலைக்காரன் பொசிஷனில் வைக்கிறதுக்கு மனசு ஒப்பாது பக்தர்களுக்கு. ஆண்டாள் என்ன சொல்கிறா? குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. நாங்கள் உனக்கு உரியவர்கள் என்று எங்களை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் என்ன? எங்களிடமிருந்து நீ வேலை வாங்கணும், நாங்கள் உங்கள் வேலைக்காரங்க அப்படின்னு சொல்கிற. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, நான் உன் வேலைக்காரி, என்னை நீ அந்த மாதிரி பயன்படுத்தி நீ நினைக்கிறதெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிற. அதுதான் சாதாரணமான பாவமாக இருக்கும். இங்கே வன் தொண்டர் என்பது போல் கண்ணனே வேலைக்காரனாக நினச்சி பார்க்குறது, கடவுளை வேலைக்காரனாக நினச்சி பார்க்குறார். ஆனால் அது கண்ணன் அல்லவா, கடவுள் அல்லவா. அதனால் இது வேலைக்காரன் வடிவில் வித்தகன்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் பாரதியார். பாருங்கள், இந்த பாடல் நல்ல ஒரு இந்த மோனோ ஆக்டிங்னு சொல்லுவாங்க. ஒரே நடிகர் பல பாத்திரங்களை நடித்து காட்டுவது, அது மாதிரி செய்யறதுக்கு உகந்ததாக இது இருக்கும். நாங்கள் கல்லூரி துவங்கின புதுசில் 2வது வருஷமோ முதல் வருஷமோ தெரியல, இந்த பாடலை அந்த மாதிரி மோனோ ஆக்டிங் பண்ண சொல்லி ஒரு மாணவிக்கு சாந்திங்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க ரொம்ப அருமையாக பண்ணினாங்க. கல்லூரி ஆண்டு விழாலேயே அதை போட்டோம். இது ஆசிரியர் பாரதியார் சொல்கிறார், அவர் தான் எஜமானன், வேலையாட்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். அதெல்லாம் வெளிப்படும்படியாக முதல்ல சொல்கிறார். என்னென்ன பண்ணுறாங்க? சாதாரண வேலைக்காரர்கள், உலகியல் வேலைக்காரர்கள் கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார். சரி அவனுக்கு வேணும் அப்படின்னு கொடுப்போமே அப்படின்னு நம்ம கொடுத்தா அதை மனசில் வச்சுக்க மாட்டேங்க. கொடுக்காதது என்ன கிடைக்கல, எவ்வளோ பத்தலை, அதே தான் நினைவில் வச்சுருப்பாங்க. வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். என்றைக்கு வேலை நிறைய இருக்கோ வீட்டில், அன்றைக்கி பார்த்து லீவ் போட்டுருவாங்க, வீட்டில் தங்கிடுவாங்களாம்.
ஏனடா நீ நேற்றுக்கு இங்கு வரவில்லை என்றால், பானையிலே தேளிருந்து பல்லால் கடித்தது என்பார். தேள் வந்து இவனுக்கு பல்லால் கடிச்சிச்சான். அதாவது அந்த நேரத்தில் என்னத்தையாவது ஒரு பொய்யை சொல்லி சமாளிக்கணும்ல, அப்படி அவன் சொல்கிறான் அப்படிங்கிறது, அந்த பச்சை பொய் அப்படிங்கிறது தெரியுது. பானையிலே தேளிருந்து பல்லால் கடித்ததான் இவனை. வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்தது என்பார். அந்த காலத்தில் இப்படி பேய் பிடிச்சிக்கிறது அதெல்லாம் ஒரு நம்பிக்கை ரொம்ப இருந்தது இல்லையா? இன்றைக்கும் கூட சில பேர்கள்ட்ட இருக்குது. அதை சொல்ல, என் பெண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சு அதனால் வர முடியல அப்படிங்கிறான். பாட்டியார் செத்து விட்ட 12ஆம் நாள் என்பார். ஏற்கனவே செத்து போன பாட்டி, இல்லாத ஒரு பாட்டி இப்போ செத்து போயிட்டான்னு காரணத்தை சொல்லி வராமல் இருந்து விட்டார். இது அவன் சொல்லும்போதே நமக்கு தெரிகிறது எல்லாம் பொய் அப்படின்னு. அதனால் ஓயாமல் பொய் உரைப்பார். ஒன்று உரைக்க வேறு செய்வார். நாம் ஒன்று சொன்னால் நேராக மாற்றி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அங்கே வைக்காதானே கரெக்டாக வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் என்ன சொல்லணும்? அப்போ எங்கே வை அப்படிங்கிறத மட்டும் சொல்லணும். அப்படின்னால அதை செய்கிறாங்களா, சரியாக செய்வாங்களான்னா அப்பவும் மாற்றிடுவாங்க. ஒன்றுரைக்க வேறு செய்வார். நாம் ஒன்று சொன்னால் வேறு மாற்றியே பண்ணிடுவாங்க. இந்த டேமிங் ஆஃப் த ஷ்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஏட்டிக்கு போட்டியாகவே பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து ஒன்று செய்யணும்னா அதை மட்டும் செஞ்சிடாத அப்படின்னா கரெக்டாக போய் அதை செஞ்சுட்டு வந்துடுவாங்களாம். அதானால் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும், பயமாக இருக்கும். நம்ம செய்யாதன்னு உடனே அந்த இடத்துல மட்டும் அவங்க செய்யாமல் இருந்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் நமக்கு அப்படியும் பண்ண முடியாது. அதனால் இவன் என்ன சொன்னால், ஒன்றுரைக்க வேறு செய்வான். ஒன்று சொன்னால் நேர் மாறாக பண்ணிட்டு வந்துடுவான். அது மட்டும் இல்லையா, பாருங்களேன், அவன்கிட்ட விஸ்வாசம் இல்லை. ஏன் அவன் இப்படிலாம் இருக்கான்னா, இந்த எஜமானன் மேலே அவனுக்கு விசுவாசம் இல்லை. எப்படி தெரிகிறது? தாயாதியோடு தனி இடத்தே பேசிடுவார். தாயாதி பங்காளினாலே என்ன அர்த்தம்? சொத்துக்கு பங்கு இருக்கிறவங்கிறதுனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. கௌரவர் பாண்டவர்கள் அந்த மாதிரி. அப்போது தாயாதியோடு தனி இடத்தே பேசிடுவார். இங்கே வீட்டில் இங்கே வேலை பார்க்கணும், இதை விட்டு அங்கே போய் பங்காளிகளோடு பேசிகிட்டு இருப்பான். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஏதோ நம்மளை பற்றி தாழ்வாக தப்பாக சொல்லி கொடுக்குறான். அடுத்து மேலும் சொல்கிறார், உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊர் அம்பலத்து உரைப்பார். அம்பலம் அப்படின்னு எல்லாரும் கூடியிருந்து பார்க்கக்கூடிய இடம். அறையில் ஆடித்தான் அம்பலத்தில் ஆடணும்னு சொல்லுவாங்க. அறைங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் அல்லது தனி அறை. அம்பலம்ங்கிறது எல்லாரும் பார்க்கக்கூடிய இடம். உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊர் அம்பலத்து உரைப்பார். எல்லாருக்கும் தெரியும்படி டமாரம் கொட்டி சொல்லிட்டு வந்துடுவார். எள் வீட்டில் எல்லை என்றால் எங்கும் உரசறைவார். என்ன இல்லை? எள் 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 வீட்டில் இல்லை என்றால் எங்கும் உரசறைவார். ஒரு வீட்டில் அரிசி இல்லைன்னா, உப்பு இல்லைன்னா, இது கூட இல்லாமல் என்னையா நீ குடும்பம் நடத்துகிற? சாப்பாட்டுக்கு மினிமம் உனக்கு அரிசி உப்பு இதுகள்லாம் வேணும். அது கூட இல்லைன்னா அப்படின்னு சொல்லலாம். எள்ளு ஒன்று தினப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது இல்லைன்னா கூட ஏதோ இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு குறைய சொல்லணும். அப்படி குறைய சொல்கிறது, பிரத்தியாருடைய குறைய சொல்லி அவர்களை இழிவுபடுத்தி அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய குணம் ரொம்ப ஒரு மட்டமான குணம்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும்னா அந்த குணம் இருக்கவே கூடாது. அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் அசூயா. அசூயா. அந்த அசூயா இல்லாதவள் தான் அனசூயா. அனசூயான்னு ஒரு பேர். அது அனுசூயான்னு சில பேர் சொல்கிறாங்க. அனசூயா. அனசூயான அசூயை இல்லாதவள். பக்தர்கள் எல்லோருமே அனசூயர்களாக இருக்க வேண்டும். கிருஷ்ணர் அர்ஜுனனை கீதையிலே சில இடங்களிலே அனசூயன்னு கூப்பிடுறார். அசூயை இல்லாதவனே. அசூயைனா என்ன? பிரத்தியார்ட்ட அவங்க மேலே நம்மளுக்கு பொறாமை இருக்கிறதுனால இல்லாத குற்றத்தை கண்டுபிடிக்கிறது, அல்லது இருக்கிற சின்ன குற்றத்தை பெருசுபடுத்துறது, இல்லாததை கண்டுபிடிக்கிறது, அதை மற்றவங்கள்ட்ட சொல்கிறது. யாராவது ஒருத்தர் இவங்க ரொம்ப நல்லவன் அப்படின்னு பாராட்டினா, எனக்கு தெரியாதாக்கா இவன் எப்படிப்பட்டவன்னு, அவனை போய் சொல்கிறீங்களே அப்படின்னு உடனே ஆரம்பித்து என்னென்ன கேடு அவர்கள்ட்ட இருக்குன்னு இவன் நினைக்கிறானே எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டுருவான். அதான் அசூயா.
அனசூயான அத்தகைய அசூயை இல்லாதவன். இந்த வேலைக்காரன் அசூயை பிடிச்சவன். தன் எஜமானர் பற்றியே போய் மற்றவங்கள்ட்ட இல்லாதும் பொல்லாதுமா கதையடிச்சு விடுறவன். அதனால் எள் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் உரசறைவார். சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர். அப்படியே அழுத்துக்கிறார் பாரதியார். சேவகரால் நமக்கு கிடைத்த சிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பல பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன், ஏம்மா நீங்களே செஞ்சு கஷ்டப்படுறீங்க, ஒரு வேலையாள் போட்டுக்கலாமே. போட்டால் அவங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்யின்னு அவங்க பின்னாடி போய் நம்ம செய்ய வைக்கிறதுக்கு நம்மளே செஞ்சிடலாம். உதடு தேயறதுக்கு உள்ளங்கால் தேயலாம் அப்படிம்பாங்க. சொல்லிச்சு இதை செய், இப்படி செய், அப்படி செய்யாது, இப்படி செய், இங்கே வா, அங்கே போ அப்படின்னு ஒன்றுக்கும் அவங்களுக்கு இந்த டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நாமளே செஞ்சிடலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்களாம். அந்த அளவுக்கு இருப்பாங்க. அது சொல்கிறார், சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர். சரி, இவ்வளவு தொந்தரவு பிடிச்சவனா இருக்கானே, வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் யாரோ எடுக்கிறாங்கள். அந்த மாதிரி ஒரு முடிவு நம்மளும் எடுத்துருவோம், வேலையாளே வேண்டாம் அப்படின்னா செய்கை நடக்கவில்லை. சேவகர் இல்லாவிடிலோ செய்கை நடக்கவில்லை. வேலையாள் இல்லைன்னா வீட்டில் காரியம்லாம் நடக்க மாட்டேங்குது, எல்லாம் நம்மளாலேயே செய்ய முடியலை. என்ன செய்கிறது? இங்கு இதனால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில், என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆள் வச்சாலும் தொந்தரவு, வைக்கனாலும் தொந்தரவு. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படிம்பாங்க. வேலையாள் இருந்தாலும் தொந்தரவு, இல்லைனாலும் தொந்தரவு. அப்படி இதனால், இப்படி வேலைக்காரர்களின் இந்த தன்மையினால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில் மிகவும் துன்பப்பட்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ வந்தான். நான் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கல, நான் யாருக்கும் சொல்லலை, எந்த ஏஜென்சிக்கும் சொல்லலை. இப்போல்லாம் இருக்குல்ல, ஏஜென்சிக்கு சொல்லி வச்சோம்னா அவங்க நமக்கு என்ன மாதிரி நம்முடைய ரெக்குயர்மெண்ட்ஸ், தேவைகள் என்னென்ன, எப்படி ஆள் வேணும்னு கேட்பாங்க, அது மாதிரி அனுப்புவாங்க. அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்னு அவங்க பேசிடுவாங்க. அதில் இத்தனை பெர்சன்டேஜ் எங்களுக்கு, உங்களுக்கு அந்த ஆளை பிடிச்சி விட்டால் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த ஏஜென்ட்ஸும் வாங்கிப்பாங்க. அப்படியெல்லாம் இப்போ வந்திருக்கு. அப்படியெல்லாம் எங்கேயும் இவர் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலை. எங்கிருந்தோ வந்தான். நான் கஷ்டப்பட்டது ஒன்று தான் செஞ்சேன், அவன் அதை நீக்குவதற்கு கருணையோடு என்னை தேடி வந்து விட்டான். எங்கிருந்தோ வந்தான். தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அந்த காலத்தில் ஒருத்தர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஐடென்டிட்டி அப்படிங்கிறோம் இல்லையா, ஐடி கார்டு, அடையாளம், நான் இன்னார் அப்படிங்கிற ஒரு அடையாளம், அது ஜாத்தியத்தான் முதல்ல சொல்லுவாங்க. அது ஏதோ தப்பு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. அது உண்மையிலே ஒருத்தனுக்கு ஒரு அடையாளமாக, நான் இந்த தொழிலை செய்கிறேன், சமுதாயத்துக்கு இந்த வகையில் நான் பயன்படுகிறேன் அப்படிங்கக்கூடியதாக தான் அது இருந்தது. அதனால் இவன் என்ன சொல்கிறான், முதல்ல தன்னை பற்றி இடைச்சாதி நான் என்றான். யார் இவன்? இடைச்சாதி, இடையர், ஆயர் அப்படின்னு பசுக்களை, கால்நடைகளை பராமரிக்கிறவர்கள். பசுன்னா பசுமாடு மட்டும் இல்லை, பசுமாடு, எருமை மாடு, ஆடு எல்லாம். பசுக்களை, கால்நடைகளை பராமரிக்கிறவர்கள் இடைச்சாதி நான் என்றான். இதில் இன்னொரு நுணுக்கமான உட்பொருள் இருக்குது. கண்ணன் அவன் விஷ்ணுவின் அவதாரம். அவர் யார்? மும்மூர்த்திகளிலே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை செய்பவர்களிலே இடையில் இருக்கக்கூடியவராக காத்தல் தொழிலை செய்கின்ற விஷ்ணுவின் அவதாரம். இடைச்சாதி நான், காப்பதற்கே நான் இருக்கிறேன் அப்பா, கவலை வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்லி வந்தாராம். இடைச்சாதி நான் என்றான். என்னெல்லாம் செய்வேன்? மாடு கன்று மேய்த்திடுவேன். இடைச்சாதின்னு சொன்னதுனால முதல்ல அதை சொல்கிறான். மாடு கன்று மேய்த்திடுவேன். அந்த காலத்துலலாம் பொதுவாக வீடுகளில் மாடு இருக்கும், எல்லார் வீட்டிலையும் மாடு இருக்கும், பெரும்பாலும் ஒரு வீட்டில். அதனால் மாடு கன்று மேய்த்திடுவேன். அவ்வளோதானா? இல்லை, மக்களை நான் காத்திடுவேன். மக்கள்ங்கிறது இங்கே குழந்தைகள், மகன் மகள் ஆகிய மக்கள். மக்களை நான் காத்திடுவேன். அப்புறம் வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன். அவர் பண்பானவனாக இருக்கான் பாருங்க. சும்மா பெருக்கிட்டு போகிறது மட்டும் இல்லை, விளக்கும் ஏற்றி வைப்பாரான். சொன்னபடி கேட்பேன்.
இதில் நானாக இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டான். ஒரு மாதிரி முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிட்டான். அப்புறம் நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ அதெல்லாம் செய்வேன், சொன்னபடி கேட்பேன். துணிமணிகள் காத்திடுவேன், நல்லா துவைச்சி போட்டு காய போட்டு, காய போடுறேன்னு காத்தாறு காயட்டுன்னு வெளியில் போட்டுட்டு மழை வந்தபோது எடுக்காமல் விட்டு நனைய விட்டு இப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்காமல் நல்லபடியாக அதை பாதுகாப்பாக கொண்டு வந்து வைப்பேன். துணிமணிகள் காத்திடுவேன். மணினா நகை, இந்த பெட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களா அதெல்லாம் பத்திரமா இருக்கும்படியாக பார்த்துப்பேன். சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டிசைத்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்துடுவேன். துணிமணிங்கிற ஜடப்பொருட்களை காப்பாற்றுறதில்ல, குழந்தைய நல்லா பாதுகாப்பேன். சின்ன குழந்தைக்கு, உங்கள் குழந்தைக்கு நல்லா பாட்டு பாடி சிங்காரமாக உள்ளத்தை தொடும்படியாக பாட்டு பாடி ஆட்டம் காட்டி அதை அழாதபடி நல்லபடியாக வச்சுப்பேன் அப்படிங்கிறான். சரி, சின்ன குழந்தைகிட்ட தான் நீ நல்லா இருப்பியான்னா பெரியவங்களுக்கும் நான் உதவிகரமாக இருப்பேன். எப்படி? காட்டு வழி ஆனாலும் கள்ளர் பயம் ஆனாலும் இரவில் பகலிலே எந்நேரம் ஆனாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வேலை கூடிட்டா லீவ் போட்டுருவாங்க எல்லாத்துக்கும். அவங்க அந்த முதல்ல அவர் சாதாரண வேலையாட்கள் என்னென்ன கஷ்டங்கள் கொடுப்பாங்கன்னு சொன்னாரோ அதுக்கெல்லாம் நேர்மாறானவன் நான் இருக்கான். அதனால் சிரமத்தை பார்ப்பதில்லை. எப்படி? நேரம் காலம் இடம் எதுலேயும் எனக்கு இது கஷ்டம் இது நல்லது இது வேணும் இது வேண்டாங்கிறதே கிடையாது. காட்டு வழி ஆனாலும், அதுவும் அந்த காலத்தில் சாதனங்கள் வாகனங்கள்லாம் வசதிகள்லாம் நிறைய இருக்காது, நடக்கணும். அப்படி நடக்கும்போது காடுகளை எல்லாம் தாண்டி போக வேண்டியிருக்கும். அதனால் காட்டு வழி ஆனாலும் கள்ளர் பயம் ஆனாலும், கள்ளர் பயம் திருடர் பயம் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும், இரவில் பகலிலே எந்நேரமானாலும், அப்புறம் சிரமத்தை பார்ப்பதில்லை. நான் இவ்வளோ இதை செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு நான் கஷ்டம் பார்க்கவே மாட்டேன். தேவரீர் தம்முடனே சுற்றுவேன். அவ்வளோ மரியாதை பாருங்கள். அந்த காலத்தில் நீங்கள் உங்களோட அப்படின்னு டக்குன்னு நேருக்கு நேர் சொல்ல மாட்டேன், தேவரீர் அப்படின்னு மரியாதையாக, சாமி கடவுளே அப்படிங்கிற மாதிரி தேவரீர் தம்முடனே சுற்றுவேன். தங்களுக்கு ஒரு துன்பமுறாமல் பாதுகாப்பேன். எப்படி தன்னை அவர்களோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டான் பாருங்கள். தங்களுக்கு ஒரு துன்பமுறாமல் காப்பேன். இது சொல்லிகிட்ருக்கும்போதே ஆமாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி முரட்டு வேலையாக சொல்கிறானே, வேறு ஏதாவது நுணுக்கமாக இவனுக்கு தெரியுமா அப்படின்னு பாரதியார் மனசில் ஓடி இருக்குங்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன சொல்கிறான்? கற்ற வித்தை ஏதுமில்லை காட்டு மனிதன் ஐயே. காட்டு மனிதன்னா கண்ட்ரி ப்ரூட். ரொம்ப நாகரிகங்கள்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. கிராமத்தாள் பட்டிக்காட்டான். காட்டு மனிதன் ஐயே. ஆன பொழுதும் கோலடி குத்துப்போர் மற்போர் நான் அறிவேன். கோலடி சிலம்பம் கம்பு வைத்துக்கொண்டு தாக்குவது எதிரிய, குத்துப்போர் குத்துச்சண்டை, மற்போர் இதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிரி யார் உங்களை தாக்க வந்தாலும் நான் அவங்கள திருப்பி தாக்கி இல்லாமல் பண்ணிடுவேன். சற்றும் நயவஞ்சனை புரியேன். நீங்கள் எத்தனை பேர்த்தையோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் மாதிரி என்னைய நினச்சிடாதீங்க, உங்களுக்கு ஏமாற்றவே மாட்டேன். சற்றும் நயவஞ்சனை புரியேன் என்று பல சொல்லி நின்றான். இவருடைய அனுபவம் எப்படி இருக்குது? எல்லாமே கஷ்டமாக தான் இருந்திருக்கு வேலையாட்களோட. அதனால் எல்லாம் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, மனசுக்கும் பிடிச்சிருக்குன்னா கூட ஏதோ ஒரு பகுதி கொஞ்சம் அதை நம்பாமலே தான் இருக்குது. அதனால கேட்குறான், ஏது பெயர் சொல் என்றேன். சரி உன் பெயர் என்ன அதை சொல்லு அப்படிங்கிறான். ஒன்றுமில்லை, கண்ணன் என்பார் ஊரில் உள்ளோர் என்னை. உன் பேர் என்னப்பாண்ணா? பேர் இல்லைங்க, எனக்கு பேரே கிடையாது. பேரே கிடையாதா? ஆமாம், மற்றவங்களாம் என்னை கண்ணன்னு கூப்பிடுவாங்க. என்ன தத்துவம்? எதற்கு பெயர் இருக்கும்? வடிவம் உள்ளதற்கு தான் பெயர் இருக்கும். வடிவம் இருக்கும்போது தான் இது ஆணா பெண்ணா, இது உயிருள்ளதா, இது உயிர் பிராணியா, இது ஜடப்பொருளா அப்படிலாம் சொல்லலாம். அவன் இறைவன் சத்து சித்த ஆனந்தமயமான பேரின்ப பேரறிவு பேருணர்வு பெரும்பொருள். அவனுக்கு என்ன பேர் வைப்பது? அவனும் சொல்லலாம், அதுன்னும் சொல்லலாம், அவள்னும் சொல்லலாம். அதனால் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். எனக்கு பேரே கிடையாது, ஒன்றுமில்லை. ஆனால்
மாணிக்கவாசகர் சொல்ற, ஒரு நாமமும் ஓர் ஊரும் எல்லார்க்கு 1000 திருநாமம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. இறைவன் தன்னுடைய மூல நிலையில் நாமமும் ரூபமும் பெயரும் வடிவமும் இல்லாதவன். வடிவம் இருந்தால் தான் அதுக்கு ஒரு பெயர் கொடுக்க முடியும். தங்கத்திலேயே பல நகைகள், காதில் போட்டுக்கிறது தோடு, வளையம், குண்டலம், கையில் போட்டால் வளையல், விரலில் போட்டால் மோதிரம், கழுத்தில் நீளமாக தொங்கினா சங்கிலி, கழுத்தை ஒட்டி இருந்தால் நெக்லஸ், அட்டிகை. இப்படி அதுக்கு பெயர் மாறுகிறது. எப்போ? வடிவம் மாறும்போது. இறைவன் வடிவமும் பெயரும் இல்லாதவன், அதனால் எனக்கு பெயர் இல்லை. ஆனால் வடிவம் எடுத்து வருகிறான். அப்படி வரும்பொழுது கண்ணன் என்று என்னை ஊரோர் சொல்லுவார். இப்படி அவன் சொன்ன உடனே அப்படி ஒரு நிமிஷம் கண்ணாலேயே அவனை எடை போடுறான். பாரதியார் எடை போடுகிறார். கட்டுறுதி உள்ள உடல், கண்ணிலே நல்ல குணம், நம்பிக்கை வருது இவருக்கு. கண்ணை பார்த்தா ஏமாத்தலை, நல்ல ஆளு தான் அப்படின்னு தோணுது. ஒட்டுறவே நன்றாய் உரைத்திடும் சொல், இவனோடு ஒட்டி அன்பாய் நெருங்கி இருக்க வைக்கும்படியான இனிமையான சொற்களை சொல்லுகின்றான். இங்கு இவற்றால் பார்க்கறதுக்கு இவன் எப்படி இருக்கான், கண்ணிலேருந்து என்ன குணம் தெரிகிறது, பேச்சு எதை காட்டுகிறது, இதெல்லாம் பார்த்து இங்கு இவற்றால் தக்கவன் என்று இவன் சரியான நல்ல பொருத்தமான தகுதி வாய்ந்த வேலைக்காரனாக இருப்பான் என்று உள்ளத்தை சார்ந்த மகிழ்ச்சியுடன், அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. யாருக்கு? பாரதியாருங்கிருந்த எஜமானருக்கு இருக்குது. ஆனால் வேலைக்காரன் முன்னாடி இந்த மகிழ்ச்சி ரொம்ப காமிச்சிக்கூடாது, நல்லா செய்கிறேன்னு ரொம்ப பாராட்டக்கூடாதான். பெரியவங்க சொல்கிறாங்க, தன்னுடைய மகன், வேலைக்காரன் இவங்களெல்லாம் அவங்க முன்னாடியே பாராட்டக்கூடாதான், வேறு யார்கிட்டயோ தான் சொல்லணுமா. முன்னாடியே பாராட்டினா ரொம்ப வந்துடுமா, அவங்களுக்கு தலையில் ஏறிடுமா. அதனால் முன்னாடி பாராட்டக்கூடாதான். அதனால் இவர் என்ன சொல்ல, மனசுக்குள்ளே தான் அந்த மகிழ்ச்சியை வச்சுக்கிறார். தக்கவன் என்று உள்ளத்தை சார்ந்த மகிழ்ச்சியுடன். ஆனால் வெளியில் எப்படி காமிச்சுக்கிறார், அதெல்லாம் சரி அப்படின்னு போல. இந்த மாதிரி மிக்க உரை பல சொல்லி விருது பல சாற்றுகின்றாய். விருது பல சாற்றுகின்றாய் அப்படின்னா என்ன? விருது அப்படின்னா பட்டம். உனக்கு நீயே பட்டம் கொடுத்துக்க மாதிரி இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு எல்லாம் சொல்கிறியே. மிக்க உரை பல சொல்லி விருது பல சாற்றுகின்றாய், கூலி என்ன கேட்கின்றாய் கூறுக. அதானே அவருக்கு பிரச்சனையே. எடுத்த உடனே அதானே சொன்னார், கூலி மிக கேட்பார் கொடுத்ததெல்லாம் தாமரப்பார். நீ என்ன பண்ண போறியோ அப்படிங்கிற எண்ணத்தோட கூலி என்ன கேட்கின்றாய், இவ்வளவு செய்கிறேன்னு சொல்கிறியே, என்ன கேட்குற? அவன் சொல்கிறான், ஐயனே தாலி கட்டும் பெண்டாட்டி சந்ததிகள் ஏதுமில்லை. குடும்பம் இருந்தால் தானே ஒரு குடும்ப பாரம், ஒரு பொறுப்பு இருக்குது, அவங்களுக்காக நான் சம்பாத்தியம் பண்ணணும். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறான். தாலி கட்டும் பெண்டாட்டி சந்ததிகள், பிள்ளைகள் ஏதும் இல்லை. நான் ஓர் தனியாள். நரை திரை தோன்றாவிடினும் என்னை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நடு வயசில் நல்ல திடகாத்திரமாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என் தலை நரைக்கலை, தோல்லாம் சுருங்கலை, நல்லா இருக்கேன் அப்படின்னு தோணுது. அப்படி நரையும் திரையும் தோன்றாவிட்டாலும் ஆன வயதிற்கு அளவில்லை. அதுதான் இறைவன் தன்மை. காலத்தை வென்று நிற்பவன் என்றும் 16ஆய் தோன்றினாலும் அவன் காலத்தால் அளக்க முடியாதவன். ஆன வயதிற்கோர் அளவு இல்லை. சரி, அப்போ உனக்கு என்னதான் வேணும்? தேவரீர் ஆதரித்தால் போதும் அடியேனை. ஏதோ எனக்கு இந்த வயிற்று பசிக்கு இப்படி சாப்பாடு கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தா போதும். ஆதரித்தால் போதும் அடியேனை. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, நெஞ்சில் உள்ள காதல் பெரிதெனக்கு காசு பெரிதில்லை. நீங்கள் எவ்வளோ ரூபா வேணும் கேட்குறீங்களே, ரூபா பெருசு இல்லை, நீங்கள் அன்போடு என்னை நடத்தினா போதும் எனக்கு. இதுதானே கடவுள் நம்மிடம் கேட்பது. காதல் பெரிதெனக்கு காசு பெரிதில்லை என்பது கடவுள் உயிரிடம் சொல்லுகின்ற ரகசியம்.
என்ன சில பேருக்கு இந்த பண வசதிகள் நிறைய இருக்குது, அதை அதை பற்றி நினச்சி அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் எல்லாத்துலேயும் அதை காட்டிப்பாங்க, நான் வசதி உள்ளவன் அப்படிங்கிறத. அப்போ அவங்க பூஜை பண்ணினாலும் அந்த கௌரவம் குறையக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அப்படி காட்டுவது அவர்களுடைய போக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண்ணனுக்கு பிடிக்காது. அதனால் என்ன சொல்கிறான், காதல் பெரிது எனக்கு, உள்ளத்தில் ஊறுகின்ற அந்த அன்பு இருக்கே அதுதான் எனக்கு வேணும். கீதையிலும் கண்ணன் என்ன சொன்னான், இலை மலர் கனி நீர், நீர் இலை மலர் கனி இவற்றை அன்போடு அளித்தால் போதுங்கிறான். நீ எனக்கு பெரிய பெரிய ஆடம்பரமான நைவேத்தியங்கள், இப்போல்லாம் நிறைய இந்த மாதிரி பூஜையெல்லாம் என்னென்னமோ படங்கள்லாம் வருது. சமீபத்தில் ஒன்று பார்த்தேன், புஷ்பயாகம் அப்படின்னு சொல்லி கூட கூடையா பூக்கள், அப்புறம் இது என்னது ஆடிப்பூரம்னா வளையலா, அதில் எல்லாம் லட்சக்கணக்கில் தான், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வளையலா போட்டு அலங்காரம், ரூபா நோட்டாக போட்டு அலங்காரம், என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் பகவான் நெஞ்சு பார்க்குறார், மனசு பார்க்குறார். அவர்களுடைய மனசில் எத்தகைய அன்பு இருக்குது. காதல் பெரிது எனக்கு, காசு பெரிதில்லை என்றான். இப்படி சொன்ன உடனே இது யாதரா இவன் இப்படி இருக்கான், பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்று, இது கிறுக்கார் பாம்புல் இருக்கே, பணம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது, அது தெரியலையே இவனுக்கு. பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்று என்றெனவே கண்டு அப்படின்னு தெரிந்து கொண்டானா. மிகவும் களிப்புடனே, நல்ல வேளை அப்போ அவன் நம்மகிட்ட ரொம்ப கேட்க மாட்டான், பணம் நல்லது தான் அப்படின்னு வேறு நினச்சிக்கிட்டாராம் பாரதியார். எப்படி பாருங்கள், மிகவும் களிப்புடனே நான் அவனை ஆளாக கொண்டு விட்டேன். சரி வா, இனிமேல் நமக்கு வேலைக்கு வந்துரு, இப்போவே அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் உன் பேரை எழுதிடுறேன். ஆளாக கொண்டு விட்டேன். ஆட்கொள்ளுதல்னா வேலைக்கு எடுத்து விடுதல், சேர்த்து கொண்டு விடுதல், தன்னுடைய சேவகனாக ஏற்றுக்கொள்ளுதல். ஆளாக கொண்டு விட்டேன். இனிமே தான் அவருக்கு ஆச்சரியம் காத்திருக்கு. அன்று முதற்கொண்டு நாளாக நம்மிடத்தே கண்ணனுக்கு பற்று மிகுந்து வரல் பார்க்கின்றேன். ஒரு வேலைக்காரன் சம்பளத்துக்காக வந்தான், ஏதோ சொன்னதை செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கலை. நம்மிடம் அவனுக்கு அன்பு பெருகி வருவதை பார்க்கின்றேன். பற்று மிகுந்து வரல் பார்க்கின்றேன். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு இறைவன் மீது பக்தி வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், நமக்கு அவர் மீது பக்தி வருவதற்கு முன்னால் இறைவன் நம்மீது பேரன்பு கொண்டிருக்கின்றார். இறைவன் நம்மீது பேரன்பு கொண்டிருக்கின்றார், நம்முடைய க்ஷேமத்தையே நலனையே நாடுகின்றார். துன்பம் கூட அவருடைய அந்த அன்பின் கருணையின் வெளிப்பாடுதான். அதனால் பற்று மிகுந்து வரல் பார்க்கின்றேன். கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது. கண்ணன் சேவகனாக இருந்து கொண்டு செய்கின்ற நல்ல காரியங்கள் இவ்வளவுதான் அவ்வளவுதான்னு சொல்ல முடியாது, அவ்வளோ நிறைய இருக்குது. கண்ணை இமை இரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுறக் காக்கின்றான். அவன் எங்களை பாதுகாத்து கொண்டு வர்றதில் பார்த்தா எப்படி இருக்குது, வண்ணமுறை சிறப்படையும்படி எங்களை நன்றாக பாதுகாக்கின்றான். அவ்வளவு சிரமம் எடுத்து கஷ்டப்பட்டு எங்களை கவனிக்கிறானே அப்படின்னு நினச்சா வாய்முணுத்தல் கண்டறியேன். என்னத்தை திரும்ப இதே செஞ்சிட்ருக்கணுமா, முடியலையே அப்படின்னு மூணுன்னு சொல்கிறதே கிடையாது. சில பேர் நேரடியாக எதிர்த்து பேச மாட்டாங்க, ஆனால் காதில் படுற மாதிரி மூணுன்னு பிடிக்கலைங்கிறத காமிச்சுப்பாங்க. அப்படியெல்லாம் இவன் எதுவுமே பண்ணலை. வாய்முணுத்தல் கண்டறியேன். என்னெல்லாம் செய்கிறான், அப்படி வீதி பெருக்குகிறான். காலையில் வீடு கூட்டிடுறான், வாசல் கூட்டிடுறான், வீடு பெருக்குகிறான், வீடு சுத்தமாக்குகிறான். உள்ளுக்குள்ளே வந்து வீதி பெருக்கிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே சுத்தம் பண்ணுறான். தாதியர் செய் குற்றமெல்லாம் தட்டி அடக்குகின்றான். மற்ற பெண் வேலையாட்களும் இருக்காங்க,
அந்த வேலைக்காரிங்களும் எதாவது வம்பு பண்ணுவா, தப்பு பண்ணுவா. எல்லாருக்கும் சூப்பர்வைசர் மாதிரி எல்லாரையும் ஒரு ஆட்டி வச்சுட்றான். ஒழுங்காரு அப்படிங்கிறான், தட்டி அடக்குகின்றான். அதில் அனாவசியமாக அடுத்தவங்களை விரட்டுற தன்மை இல்லை. எஜமானருக்கு விசுவாசமாக அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறான். மக்களுக்கு வாத்தி, என்னுடைய குழந்தைகளுக்கு டியூஷன் டீச்சர், மக்களுக்கு வாத்தி. அப்புறம் வளர்ப்பு தாய், அம்மா மாதிரியே இருக்கான். வைத்தியன், நோய் வந்துட்டா கண்ணன்ட்ட விட்டால் போகிறோம், அவன் சரி பண்ணி விட்டுருவான். ஒக்க நயம் காட்டுகின்றான், மிகுந்த திறமை, அன்பு, நெருக்கத்தை காட்டி இப்படியெல்லாம் என் பிள்ளைகளை காப்பாற்றுகிறான். ஒன்றும் குறைவு இன்றி பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து, ஒரு வீட்டில் இப்போ சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கரெக்டாக டப்பாவில் கடைசி ஸ்பூன் ஜீனி எடுக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் அம்பா ஜீனி தீந்து போச்சும்பாங்க. இவன் எப்படியா, பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி, என்ன கவலை இப்படி ஒரு ஆள் கிடச்சிட்டா. பெண்டுகளை தாய்போல் பிரியமுற ஆதரித்து, அவன் வீட்டு பெண்கள்கிட்ட நல்ல மரியாதையாகவும் தாய் போல அன்போடு நடந்து கொள்ளுகிறான். நண்பனாய், மந்திரியாய், நல்லாசிரியனுமாய், இவங்களுக்கெல்லாம் மட்டும் குழந்தைகளுக்கு, மற்ற வேலைக்காரவங்களுக்கு, பெண்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கான். எனக்கு எப்படி இருக்கான்? நண்பனாய். சிக்கல்கள் வரும்போது நல்ல ஆலோசனை சொல்லுகிறான். நண்பனாய் இடித்து சொல்கிறான். நண்பனுடைய சிறப்பு என்னன்னா, உரிமையோட தப்ப திருத்துவான். நண்பனாய், மந்திரியாய், ஆலோசனை, கஷ்டம் வரும்பொழுது ஆலோசனை சொல்லுவான். இப்படி பண்ணினா பின்னாடி இந்த மாதிரி கஷ்டம் வரும், இப்படி செய்யாதீங்க என்று சொல்லுவான். மந்திரியாய், நல்லாசிரியனுமாய், புது விஷயங்கள் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கிறான். நல்லாசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய். இது ஒரு மனுஷன்கிட்ட இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்க முடியாது. இவ்வளவு நல்ல குணங்களும் ஒரு சேர இருக்குதுன்னு சொன்னால் இவன் மனுஷனே இல்லை, தெய்வம் என்றபடி பண்பிலே தெய்வமாய். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா? இடுப்பில் இந்த துண்டை கட்டிட்டு கையை கட்டிட்டு சேவகனாய், பார்வையிலே சேவகனாய். எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி என்று சொன்னான். இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன். அதுதான், நல்ல வேலையாள் அமைஞ்சிட்டா அது ஒரு பெரிய தப்போ பலன், நாம் பண்ணின புண்ணியம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. இந்த காலத்தில் வேலைக்காரனுக்கும் சொல்லலாம், வேலைக்காரர் அமைவதெல்லாம் பராசக்தி கொடுத்த வரம்னு. அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க? இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். பண்பிலே தெய்வமாயின்னு சொன்னான் இல்லையா, அது எப்படிங்கிறத அடுத்து சொல்கிறார். கண்ணன் எனதகத்தே கால் வைத்த நாள் முதலாய். கண்ணன் என்னைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சு உள்ளே வந்தானோ அன்னியிலேருந்து, இது மேலோட்டமான அர்த்தம். நாம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும்? கண்ணன் எனது அகத்தே கால் வைத்த நாள் முதலாய், இதயத்தில் இறைவனுக்கு இடம் கொடுத்து அவனை நாம் என்று நினைக்க துவங்குகிறோமோ அன்றிலிருந்து. அகம் என்பது நெஞ்சம், உள்ளம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் அப்படி சொன்னாங்க இல்லையா, அந்த உள்ளம். இந்த உள்ளத்துக்குள்ளே கண்ணன் குடிகொண்டு விட்டான். அவன் அங்கே தான் இருக்கான், வேற எங்கே இருப்பான்? ஆனால் எனக்கு அது தெரிஞ்ச நாள், கண்ணன் எனது அகத்தே கால் வைத்த நாள் என்பது, கண்ணன் என் அகத்தே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காது இருக்கிறான் என்பதை நான் என்று கண்டுகொண்டேனோ அன்றிலிருந்து. கண்ணன் எனதகத்தே கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய். விசாரம்னு பொதுவாக ஆராய்ச்சி, என்கொயரி, இது இப்படியா அப்படியா, இது ஏன் வந்தது, அதே அப்படி வந்ததுன்னு ஆராய்வது. அதுவே சில சமயங்களில் வாழ்க்கையில் நம்ம யோசிக்கும்போது கவலையாக போயிடும். ஏதோ ஒன்று, இப்போ அன்ன விசாரம் அதுவே விசாரம் அப்படிம்பாங்க. விசாரம்னா அது இல்லையே அப்படின்னு ஒரு இல்லாமையை நினச்சி வரக்கூடிய வருத்தம், கவலை தோய்ந்த எண்ணங்களுக்கு விசாரம்னு ஒரு பேர்.
எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய். எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவன் அதை எடுத்துக்கொண்டு விடுவான். அந்த கவலையை போக்குவதற்கான காரியத்துக்கு அடுத்து அவன் ஏற்பாடு பண்ணி விடுவான். எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய். இது எப்போ நடக்கும்னா, சுதாமாவுக்கு அப்படி பக்தி இருந்தது. நாம், நம்முடைய இந்த குடும்பம், இதெல்லாம் கண்ணனுடைய பொறுப்பு என்றவர் இருந்தார். எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய். வாழ்க்கையை பற்றி உண்மையில் எனக்கு பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறவன் இறைவன் என்ற பரிபூர்ண நம்பிக்கை. அனன்யாஸ் சிந்தயந்தோமா ஏஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். நானே தூக்கி கொண்டு வந்து கொடுப்பேங்கிறான். கடையில் போய் சாமானை வாங்கி பையில் வச்சு அந்த பையை தூக்கிட்டு வந்து வைக்கிறான். அதை மாதிரி கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்படி சொல்கிறான். எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய். கண்ணனுடைய பொறுப்பாக நான் விட்டுட்டேன். அப்போது கடவுளே கண்ணனை இதயத்தில் நினச்சி கவலைகளை விட்ட போது எனக்கு என்னெல்லாம் கிடைச்சதுன்னா, செல்வம், இளமாண்பு, சீர், சிறப்பு, நற்கீர்த்தி, புகழ், கல்வி, அறிவு. அது மட்டும் இல்லை, பாரதியார் இல்லையா, அதனால் இப்போ எல்லாருமே ஒன்றும் இதை கேட்க மாட்டாங்க கடவுளை வணங்கும்போது. அவர் அதை சொல்கிறார். கவிதை அவருக்கு அவ்வளோ இயல்பாக வருது. சிறு பையனாக இருக்கும் பொழுதே கவிதை எழுதி அந்த கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்களாக இருந்த அந்த அரசவை புலவர்களுக்கெல்லாம் அடி கொடுத்தவர் பாரதி. அதனால் கவிதை வந்ததுன்னு சொல்கிறார். கடவுளுடைய அருள் பெற்றதன் அடையாளமாக எனக்கு கவிதை வந்தது கண்ணன் அருளினால். கல்வி, அறிவு, கவிதை, சிவயோகம், இறைவனோடு ஒன்றி இருத்தல் சிவயோகம், தெளிவே வடிவாம் சிவஞானம். அப்படி இறைவனோடு நெருங்கி நான் சென்று இணைந்திருப்பதால் அவனுடைய மெய்த்தன்மையை நான் அறிந்து கொண்டேன், சிவஞானம். என்றும் ஒளிசேர் நலம். இனி ஞானம் சொன்னார். தொடர்ந்து சிவானந்தம், சிவயோகம், சிவஞானம், சிவானந்தம். அப்படி அந்த பரமானந்தத்தை, பரம்பொருளின் ஆனந்தத்தை நான் இதயத்தில் துய்ப்பதனால் மனசில் கவலையே இல்லை. எனக்கு இந்த உலகத்தை பற்றின கவலைகளே எதுவும் இல்லாது போச்சு. அப்போ இறைவனுடைய மகிமையெல்லாம் எனக்கு உணரலாயிற்று. அதன் விளைவு என்னன்னா, ஒளிசேர் நலம், ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு என்கிட்ட வந்துவிட்டது. அனைத்தும் ஓங்கி வருகின்றனக்கா, நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது. கண்ணனை நான் ஆட்கொண்டேன், கண்கொண்டேன், கண்கொண்டேன். கண்ணன் என்னை ஆட்கொள்ள காரணமும் உள்ளனவே. இதெல்லாம் சொல்லிட்டு வர்ற வரைக்கும், கடைசிக்கு முந்தின வரி வரைக்கும் நான் எஜமானன், அவன் வேலைக்காரன் என்பது போல தான் சொல்லிக்கொண்டே வருகிறார். கடைசியில் உண்மையை புரிந்து கொண்டார். வேலைக்காரன் போல வந்து என்னை அவனுக்குரியவனாக செய்துவிட்டான் இந்த வித்தகன். கண்ணனை நான் ஆட்கொண்டேன், கண்ணனை நான் என் வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டேன். அதன் விளைவு என்ன? கண் கொண்டேன், ஞானம் எனக்கு வந்தது. கண் கொண்டேன், கண் கொண்டேன், ரெண்டு தினம் சொல்கிறார். அந்த மகிழ்ச்சி, வியப்பு. கண்ணன் என்னை ஆட்கொள்ள, இந்த கடைசி வரி இப்படி பிரிக்கணும். கண்ணன் என்னை ஆட்கொள்ள காரணமும் உள்ளனவே. என்ன காரணம் நமக்கு தெரியாது, அவன் கருணைங்கிற ஒரு காரணத்தை தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும் என்று அற்புதமாக முடிக்கின்றார். அப்படி அந்த தலைப்பில் சேவகன், தாய், தந்தை என்ன ஒரு உறவில், என்ன ஒரு பாவத்தில் கண்ணனை நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கொண்டே வருவார். கடைசியில் இது கடவுள் அல்லவா, அந்த உணர்வை அழகாக வெளிப்படுத்துவார். இறை அருளை உணர்ந்தவரான பாரதியார். ரொம்ப ஒரு அற்புதமான பாடல். இதை தனியாக பலமுறை வாசித்து அப்படி நெருங்கி உணரணும் இறைவன்கிட்ட. அது இன்னும் ஒரு ஒரு நிலையிலையும் உறவுகள்லையும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் நமக்கு இப்படி ஒரு ஒரு அப்பழுக்கு இல்லாமல் குறை சொல்ல முடியாத ஒரு வேலைக்காரங்கள்லாம் கிடைப்பாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் என்ன கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த உறவுகள் அத்தனை வடிவிலும் கண்ணனே நமக்கு காவல் புரிகின்றான் என்பதை நாம் மறக்கலாகாது. நாம் நம்முடைய வினைக்கேற்ப இதெல்லாம் வரும், கூட குறைய இருக்கும்.
எப்படி இருந்தாலும் கடவுளே இத்தனை பேர் வடிவில் நமக்கு வந்து வேண்டியதெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்போது எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் உரைகின்றான். ஆனால் ஒரு குழந்தை பிறந்த குழந்தை சிசு அதை வந்து அதுக்கு என்ன செய்ய தெரியும் சொல்லுங்கள்? பசிச்சா அழ தெரியும், அப்புறம் சாப்பிட்டாச்சுன்னா தூங்க தெரியும், மேலே ஜலம் கழிக்கும், அப்படியே கிடக்கும். ரொம்ப பிறந்த குழந்தை சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை எப்படி வளர்க்குறது? மற்ற பிராணிகளில் வந்து இப்போ காட்டில் ஒரு புலியோ மானோ ஏதோ ஒன்று குட்டி போட்டால் அப்புறம் அது போட்டுட்டு கூட போயிடலாம், அது வளர்ந்துடும். ஆனால் ஒரு பிறந்த குழந்தை தாயினுடைய அரவணைப்பு அதுக்கு ரொம்ப நாளைக்கு தேவைப்படுகிறது மனித குழந்தைக்கு. மற்ற உயிர்களை விட மனிதனுடைய இந்த குழந்தை பருவங்கிறது நீண்டதாக இருக்குது. தாயினுடைய அரவணைப்பு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதனால் கடவுள் என்ன பண்ணிட்டார்? சரி, ஒவ்வொரு ஜீவனுக்கும் உடம்பை கொடுத்து வாழ வைக்கும்போது அம்மா அப்பா அதான் நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவு. அப்புறம் வளர்ந்து இவன் அம்மா அப்பா ஆகிறதுக்கு தயாராகும் பொழுது கணவன் மனைவி, இதுதான் மெயின் உறவு. அப்புறம் மற்ற உறவுகள்லாம் இதை முன்னிட்டு வந்து போகுது. இப்படியெல்லாம் எப்படி அப்போ ஒத்தொத்தரையும் காப்பாற்றுறதுக்கு இந்த ஆளுகளாக கொடுத்துட்டேன். இதுதான் கண்ணன் என்னை ஆட்கொள்ள காரணமும் உள்ளனவே. நம்மை ஆண்டு வருகிறான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இறைவன் இப்படித்தான் நிறைவேற்றுகிறான். இத்தனை வடிவங்களிலே சுற்றி இருந்து சிறப்பு இதெல்லாம் சரியில்லையேன்னா நீ கேட்டு வந்தது. அப்போது கண்ணன் என் சேவகன், கண்ணன் என்னை ஆட்கொள்ள காரணமும் உள்ளனவே. எனக்கு அது தெரியல, அவன் கருணைங்கிற ஒரு காரணம் மட்டும்தான் எனக்கு புரிகிறது என்று அவனை நன்றியோடு நினைத்து, இத்தனை வடிவில் நீ வந்து என்னை காத்து வருகிறாயே, உனக்கு என்றும் மாறா பேரன்போடு நன்றியுணர்வோடு நான் பணிந்து என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இருக்கணும் அப்படின்னு அடுத்து சொல்ல போகிறார். நிறைய பாட்டில் வரும், அந்த கண்ணனின் ஆண்டானில் வரும். அதனால் கண்ணன் என் சேவகன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பாடல். அதை முதல்ல எடுத்து சொல்லணும் என்று வைத்தது ரொம்ப நல்ல கருத்து. கண்ணனே தான் உங்களுக்கு அந்த கருத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஐடியா உங்களுக்கு தோணியிருக்கு கௌசல்யா, ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து நாம் சில வரிகளை ஒரு கவிதை நயத்துக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய வரிகள் இருக்குது. இப்போது பக்தியோடு நினச்சி பார்க்குறது அப்படிங்கும்போது, நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றால் இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படிங்கிறது கடைசியில் சொல்கிறது பாருங்கள். கண்ணன் எனதகத்தே கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய் செல்வம் இளமாண்பு சீர் சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவாம் சிவஞானம் என்றும் ஒளிசேர் நலம் அனைத்தும் ஓங்கி வருகின்றன காண். இதை நெஞ்சில் நினச்சி திரும்ப திரும்ப அதை உணரும்போது, அதாவது சந்தனத்தை தொட்ட கை மணக்கும், வாசனை வீசும். அது மாதிரி பகவானை நினைக்க நினைக்க இதெல்லாம் நமக்கு வரும் என்பது கருத்து. இதை நினச்சி பார்க்கணும். கண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் கிடைச்சதுங்கிறார். அப்படின்னு அர்த்தம், கண்ணனை நம் இதயத்தில் நினைக்க நினைக்க நமக்கு இதெல்லாம் வரும். ஒளிசேர் நலம் அனைத்தும் ஓங்கி வருகின்றன காண் என்று அதை அப்படியே மனசில் நினச்சி நன்றியுணர்வோடு இறைவனை ஆனந்தமாக நினைக்கணும் என்பதை கடைசியில் வச்சு அழகாக முடிச்சிருக்கிறார் பாரதியார். கண்ணனை நான் ஆட்கொண்டேன் கண்கொண்டேன் கண்கொண்டேன் கண்ணன் என்னை ஆட்கொள்ள காரணமும் உள்ளனவே.
जय श्री वृंदावन चंद्र की जय।